என்னடா ஃப்ரெஷ் பாக்ஸ் சுத்தமா பிரிக்கல, டெஸ்ட்லாம் பண்ணலையாடா? ஓ 2 யூனிட்டா, ஆசம். ஃப்ரெஷ் அன்பாக்சிங் இன்னைக்கு. ஆமாங்க, புது ஃப்ரெஷ் அன்பாக்சிங் இன்னைக்கு 20,000 ரூபாய் கேட்டகரியில விவோட விவோ T3. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க, ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காகவே ஸ்பெஷலா வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இதில் ஒரு புல் டேப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். புல் டேப் இல்லை, பட் லெட்ஸ் குவிக்லி யூஸ் த கட்டர். ஃபஸ்ட்டு டைம் கட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். யாருன்னா ஆல்ரைட். ஒரு புது ஃபோனை அன்ராப் பண்ணுறதுல ஒரு தனி சுகம்தான். ஆஹா, ஃபோன் இருக்குது, சைடில் வைப்போம். அதுக்கடியிலே IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான TPU சிலிகான் கேஸ் தான். வாரண்டி, குவிக் ஸ்டார்ட் கைட், 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள அடாப்டர், ஒரு டைப் A டு டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சிம் எஜெக்டர் டூல். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நல்ல பேட்டர்ன்லாம் போட்டு ஒரு ப்ரிசம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான், நோ டவுட். பிளாஸ்டிக் ஃப்ரேமும் தான், பட் ஸ்டில் இன் ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. பாக்ஸியான டிசைன் தான், ஸ்லிம்மாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலரோட பேர் வந்து கிறிஸ்டல் ஃப்ளேக். ஆமாம், அஃப்கோர்ஸ் கிறிஸ்டல் மாதிரி அதில் வந்து இந்த பேட்டர்ன்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. லுக்ஸ் டேம் நைஸ். 3 கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க, லைன் அப் பண்ணியிருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைப் C போட்டிருக்கு, டைப் C 2.0 போட்டு தான். பக்கத்துலேயே சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் மைக் இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைக் கிடைச்சிரும். இந்த சைடுல பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் ராக்கர் இருக்கு. குவிக்லி இந்த சிம் கார்டு ட்ரே வந்து உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணிடலாமா? டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு நானோ சிம் கார்டு எடுத்துட்டு மைக்ரோ SD கார்டு கூட போட்டுக்கலாம். வெயிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 182 கிராம்ஸ் இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் செக். ஓ, ஆல்மோஸ்ட் 190 கிராம் இருக்கு. அப்படின்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து கம்மியா தோணுச்சு. சோ குட் ஜாப் விவோ. இந்த போன்ல விவோ உங்களுக்கு IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கிளாஸ்ல ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா விவோ வந்து எங்கள்ட்ட எதுவுமே சொல்ல. ஃப்ரண்ட் கிளாஸ்ல ப்ரொடெக்ஷன் இல்லன்னு தான் எங்களுக்கு தோணுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் கார்டு அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிசைன் அண்ட் லுக்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபோன் தான், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. வெரி குட் ஜாப். we are going to drop this. பேசிக்கான டிராப் டெஸ்ட் தாங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. அப்படி போட்டுறலாம். இந்த காலத்துல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் கொடுக்கலனாலும் ஸ்டர்டியா தான் இருக்கும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. பின்னாடில இருந்து ஒரு தடவை போட்டு பார்த்துடலாம். I think all good. No problems. So screen நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.67 inch full HD plus 120 Hz AMOLED display கொடுத்திருக்காங்க, which is superb. இந்த price rangeல இது வந்து பெஸ்டான ஸ்பெக்ஸ் னு கண்டிப்பா சொல்லலாம். அதுதாவது நீங்க பாத்தீங்கன்னா bezels கூட ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. பட் டாப் அண்ட் பாட்டம்ல கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் ஸ்டில் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு 91.9% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அதுதாவது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்டிங் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ப்ராப்பரான HDR சப்போர்ட் யூடியூப்லயும் கிடைச்சது, நெட்ஃபிளிக்ஸ்லயும் கிடைச்சது. சோ HDR10+ சப்போர்ட் இஸ் தேர். பிளஸ் வந்து உங்களுக்கு கலர் ஆக்யூரசி, நல்ல ஒரு கலர் ஆக்யூரேட்டான டிஸ்ப்ளே வேணும்னா இந்த ப்ரோ மோடும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ரோ மோட் வச்சு கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கேலிபிரேட்டடான டிஸ்ப்ளேவும் கிடைச்சிரும். பஞ்ச் ஹோல் கேமரா கூட நீங்க பாத்தீங்கன்னா குட்டி உண்டா வச்சிருக்காங்க, which is very very nice. இந்த போனோட டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பீக் பிரைட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க HDR வீடியோஸ் பாக்கும்போது உங்களுக்கு அந்த பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக்ல நல்லதா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனையே இல்ல. அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வேற கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200% வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதோட குவிக்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? இப்போ வால்யூம் ஏத்திட்டே இருக்க பாத்தீங்களா? 100% அப்புறம் 150% and 200%. Entered audio boost mode. ரொம்ப லவுடா இல்லனாலும் க்ளீனா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு ஆடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஆல்ரைட், ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? விவோ T3 ல உங்களுக்கு MediaTek ஓட Dimensity 7200 சிப் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, சேம் சிப் iQOO Z9 யூஸ் பண்ணியிருந்தாங்க, Nothing Phone 2a ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8128 and 8256 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுல வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட AnTuTu ஸ்கோர் வந்து 7.2 lakh மேல எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது, which is much higher than Nothing Phone 2a. Nothing Phone 2a ல வந்து எங்களுக்கு 7 lakh கூட டச் பண்ணல. so this is very very good. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க throttling டெஸ்ட் ரன் பண்ணும்போது no throttling detected னு காட்டுச்சுங்க, which is superb. கேமிங் பொறுத்த வரைக்கும் BGMI ல நீங்க 60 FPS கிராஃபிக்ஸ்ல விளையாடலாம், ஸ்மூத் ஃப்ரேம் ரேட்ஸ்ல. HDR கிராஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா
பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைக்கும். ஆனா கேமிங் பண்ணி பார்த்தப்ப எந்த பிரச்சனையும் தோணல, ஃபோன் ஹீட்டும் ஆகல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த vivo T3ல. ஐ லைக் இட். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கு, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 10 minutes பக்கம் ஆகும் உங்களுக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் கூட நீங்க பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 1.5 days பேட்டரி நீடிக்குங்க. மாடரேட் யூசேஜ்ல பிரச்சனையே இல்ல. நெட்வொர்க் அண்ட் ரேடியோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 5 சப்போர்ட் தான் இருக்கு. Wi-Fi 6 சப்போர்ட் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். NFC சப்போர்ட்டும் இல்ல. NFC சப்போர்ட் இருந்தாலும் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு FunTouch OS 14 based on Android 14 கொடுத்திருக்காங்க. 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா vivo. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா. அண்ட் FunTouch OS பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன், அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோ எல்லாமே கிடைச்சிரும். ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த FunTouch OS எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் டிசேபிள் பண்ணிக்கலாம், பட் இட்ஸ் தேர். கேமரா வந்து உங்களுக்கு சிங்கிள் யூஸ்ஃபுல்லான கேமரா கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி 50 MP Sony IMX 882 சென்சர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2 MP வந்து உங்களுக்கு டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஃபிளிக்கர் சென்சர்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபிளிக்கர் சென்சர் வச்சு நீங்க வந்து ஃபிளிக்கரை குறைக்கலாம், எஸ்பெஷலி when you're shooting photos and videos. லைட்டோட ஃப்ரீக்வன்சியை வந்து இந்த ஃபோன் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபிளிக்கர் இல்லாத போட்டோ அண்ட் வீடியோ எடுத்து கொடுக்கும், which is damn nice. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இந்த 50 MP பிரைமரி கேமரா வச்சு நாங்க எடுத்த போட்டோஸ்ல வந்து டே லைட்ல டீடைல்ஸ் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. ஓரளவு நல்ல ஸ்கின் டோன்ஸும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் போர்ட்ரேட் மோட்ல வந்து உங்களுக்கு 2x கூட நீங்க போர்ட்ரேட் எடுத்துக்கலாம். செல்ஃபிஸ் கூட பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க 1080p 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க எடுத்திருக்க போட்டோஸும் வீடியோஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், நீங்க போய் செக் பண்ணுங்க. பட் எங்களை கேட்டீங்கன்னா இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. ஏன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா விவோட ஆல்காரிதம் நல்லா தான் இருக்கும். அண்ட் vivo T3லயும் உங்களுக்கு அதே பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, which is very good. So overall vivo T3 வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தயங்கவே மாட்டேன். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒரு நல்ல ஃபோன் தான். ஆஃப் கோர்ஸ் அல்ட்ரா வைட் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ப்ளோட்வேர் கம்மியா வச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து போட்டோஸ்ல பார்த்தபோது எங்களுக்கு நல்லா இருந்தது. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஃபோன் அழகா இருக்குங்க. இந்த ஃபோனோட கம்பேரிசன் நாங்க வேற ஏதாச்சும் ஃபோன் கூட பண்ணோம்னா நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க ட்ரை பண்றோம். பை தி வே, வீடியோட ஸ்டார்ட்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங் இருக்குன்னு. சோ அதை நான் சொல்லிடுறேன் இப்போ. பேசிக்கலி Flipkartலயே vivo வந்து கிவ் அவே பண்றாங்களாமா. Flipkartக்கு போங்க, அங்க போயிட்டு vivo T3 சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேனர் வரும், அந்த பேனரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஓபன் பண்ணனே 3 क्वेश्चंस இருக்கும். அந்த 3 क्वेश्चंसக்கும் ஆன்சர் கொடுத்துருங்க. நீங்க கரெக்ட்டா ஆன்சர் கொடுத்துட்டு நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த vivo T3 ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Trakin Tech தமிழ் ஆடியன்ஸஸ்க்காக vivo ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கோடும் கொடுத்திருக்காங்க. அந்த கூப்பன் கோட நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம். இந்த போனை வாங்குறதுக்கான லிங்க்கும் அங்கே இருக்கும், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. ஓ பை தி வே, இந்த போனோட சேல் டேட் வந்து 27th மார்ச்சுக்கு ஆரம்பிக்குதுங்க. அண்ட் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 21,000 இருக்கும்னு எனக்கு தோணுது. சோ ஓவராலா இதாங்க vivo T3 ஓட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். இந்த மாதிரி ஆசமான அன்பாக்சிங்ஸ், கேஜெட் கம்பேரிசன்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டே இருப்போம். அதுக்காகவே நீங்க என்ன பண்ணணும்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.